பளுதூக்கும் போட்டியில் வெற்றி பெற்று பல சாதனைகள் படைத்த இந்திய தபால் துறையில் பணியாற்றி வந்த சிவலிங்க ரவி தற்பொழுது பணி ஓய்வு பெற உள்ளார். 1991ஆம் ஆண்டு விளையாட்டு வீரர் பிரிவில் இந்திய தபால் துறையில் சேர்ந்த சிவராமலிங்க ரவி பல்வேறு பளுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகளை குவித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். கல்லூரி படித்த காலத்தில் திருச்செந்தூர் ஆதித்தனார் உடற்பயிற்சி கூடத்தில் தனது பயிற்சியை தொடங்கி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றதால் இந்திய விளையாட்டு உலகின் தந்தை பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தர் சேரன் மகாதேவியில் அவருக்கு ஒரு உடற்பயிற்சி கூடத்தை அமைத்துக் கொடுத்தார். அதன் மூலம் தன்னைப் போலவே பல வீரர்களை உருவாக்கினார். இந்நிலையில் ஜூலை 31ஆம் தேதியன்று தலைமை குறிப்பாக தபால் துறையில் இருந்து பணி ஓய்வு பெறும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதில் இந்திய பளுதூக்கும் சங்கத்தின் தலைவர் சதீஷ்குமார், சர்வதேச விளையாட்டு வீரர் தாதாவே, இந்திய ரயில்வேயின் தலைமை பயிற்சியாளர் எஸ் நாகராஜன், தமிழக ரயில்வே பயிற்சியாளர் வினோத்குமார் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் தமிழ்நாடு பளுதூக்கும் சங்க தலைவர் ராஜா, பொருளாளர் ரவிக்குமார், இணை செயலாளர் லோகநாதன், இந்திய தபால் துறையின் கோட்ட கண்காணிப்பாளர் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய உள்ளனர்.